ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது அரளிப்பூ வாழை மட்டை நாரில் வந்து நம்ம எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு நான் வந்து சொல்லித்தரேன், எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து வாழை மட்டையிலிருந்து நம்ம எடுத்து இந்த தனித்தனியாக இந்த அளவுக்கு தின்னா நம்ம எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த 3 விரலும் தான், இந்த விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்படி வச்சுட்டு இது இப்படி திருப்பி மேலே போட்டு இப்படி ஒரு நாட் போட்டுறணும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடும்போது ஒரு நாட் அதிலே வந்துடும். மெதுவாக இழுக்கணும், ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா காம்பு வந்து பிஞ்சிரும். அதனால் மெதுவாக இழுக்கணும். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா மேலே தள்ளியே வச்சுக்கோங்க. இப்படி மேலே தள்ளி வச்சு கட்டுங்க. நல்லா கட்டி பழகுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் காம்பை கீழால் வச்சுக்கும் போது அந்த ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு பழகும்போது நீங்கள் நல்லா இப்படி மேலே கீழே அதுக்கு மேலவே நல்லா காம்பு வச்சு கட்டி பழகுங்க. எதுக்காக நம்ம நாரில் கட்டுறோம் அப்படின்னா, நம்ம நாரில் கட்டும்போது பூ வந்து வாடவே வாடாது. ஒரு 3 நாள் ஆனாலும் நமக்கு வந்து பூ வந்து நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 3 டேஸ் ஆனாலுமே பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த அரளிப்பூ வந்து மலர்ந்துருச்சு, மொட்டாக இருக்கும்போதே நீங்கள் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது 1 வீக்கு கூட நல்லாயிருக்கும். நூலில் கட்டுறதை காட்டிலும் நீங்கள் வந்து இந்த நாரில் கட்டுனீங்க அப்படின்னா பூக்கள் வந்து வாடாமல் இருக்கும். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் அதை எடுத்து தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதியாக இருக்கிறத வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம வந்து வாழை மட்டையிலேருந்து எடுத்த நாரில் தான் கட்டியிருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். க்யூட்டாக நமக்கு மாலை மாதிரியே வந்திருக்கு. இது மலர்ந்த பூ. இந்த மலர்ந்த பூவில் நம்ம எப்படி அழகாக கட்டியிருக்கோன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து சுவாமிக்கு இப்படி மாலையாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஃபோட்டோனாலும் நம்ம வந்து நம்ம கையால் நம்ம கட்டி போடும்போது அதனுடைய சந்தோஷமே தனியாக இருக்கும். கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு வந்து சூப்பராக சீக்கிரமாகவே கிடைச்சிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், நாரில் தான் நம்ம கட்டியிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக நார் தான், நாரில் தான் கட்டியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் நெருக்கி கட்டும்போது இந்த மாதிரி அழகாக மாலை மாதிரியே வந்துடும். பிகினர்ஸ் வந்து கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நெருக்கமாக வராது. அவங்க கட்டுற மலர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தள்ளி தள்ளி தான் வரும். இது வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் ஒரு பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பூ கட்டி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது பாருங்கள் எப்படி தள்ளி தள்ளி வந்திருக்குன்னு. இதுவும் நாரில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டும்போது இந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் வரும். இது நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கூடிய விரைவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டுறதுக்கும் இது மாதிரி நெருக்கமாக கட்டுறதுக்கும் நீங்கள் பழகிக்கிறீங்க. எப்போவுமே பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் அதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம சூப்பராக கொண்டு போனோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.